ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது, அதே சமயம் அது ப்ளேஃபுல்லாகவும் இருக்குல்ல. ஹெல்த்தி ஃபுட் ஜங்க் ஃபுட் நம்ம நான் நார்மலாக சொல்லுவேன். ஆனால் இப்படி அவன் அந்த பாவக்காய் எடுத்து அது சாப்பிடும்போது அம்மா இப்போ இந்த பாவக்காய் உள்ளே சாப்பிட்டேன்னா இப்போ அது போய் ஜங்க் ஃபுட்டெல்லாம் ஃபைட் பண்ணி கிருமியெல்லாம் ஃபைட் பண்ணும்லம்மா, அப்போ இது வின் பண்ணும்லம்மா, இதில் இந்த விட்டமின்லாம் இருக்குல்லம்மா அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் குழந்தை மேலே. இது மாதிரி நிறைய வரணும். அதுவும் தமிழில் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். டே ராக்கி, பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் 1 லிட்டர் பாலும் 100 கிராம் காஃபி தூளும் வாங்கிட்டு வா. 1 லிட்டர் பாலும் 100 கிராம் காஃபி தூளும் வாங்கிட்டு வா. ஒரு லிட்டர் பால். ஓ, இங்கே வந்துட்டனா? அப்போ சரி. எங்கள் அம்மா சொன்னதை கவனிச்சிங்களா? 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கடைக்கு போய் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வா, 100 கிராம் காப்பி தூள் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. இதில் இந்த மீட்ரு, லிட்ரு, கிராம் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. எஸ்எஸ்மி மிஸ்டர் ராக்கி, மே ஐ கம் இன்? யாரா அதை நான் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது? நான் தான் அதே. ஏய், நீ என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படியே தூக்கி மேலே வைங்க. வரேன் இரு. ஹைட்டுக்கு நீ பார்த்து. ஓகேவா? ஆமா, நீ என்ன பண்றீங்க? நானும் இந்த மாதிரி சேனல்ல ஹோஸ்ட் ஆயிலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஓ, ஹோஸ்ட். இப்போ இந்த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? யாரா அவங்கள? உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டு இருந்தேன். வெல்கம் ஆ நியூ ஹோஸ்ட் டொனால்ட் பாபு. தேங்க்யூ. ஹாய், ஹலோ வியூவர்ஸ். உங்களுக்கு இப்போ எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்? டேய், இது அந்த மாதிரி சேனல் இல்லடா. ஓ சாரி பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே மிஸ்டர் ராக்கி, வாட் இஸ் த டுடே கான்செப்ட்? இந்த லிட்டரு, மீட்டரு, கிராம் இத பத்தி உனக்கு ஒரு ஐடியா இருக்கு? ஓ அதுவா? தெரியாது, நீயே சொல்லு. உன்ன மாதிரி தான். இதெல்லாம் என்னன்னே தெரியாம இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இது ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க, இதுல வேற என்னென்னலாம் இருக்கு, இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். இப்போ 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த மக்கள்லாம் ஒரு அளவை கணக்கு வைக்கிறதுக்கு தங்களோட ஒரு கை நீளம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு, இது மாதிரி தான் அளவில் கணக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கை அளவு இருக்கிறது இல்லை. அதனால அதை வச்சு பண்ணுற ட்ரேடில் நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. உலகம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் பொதுவான ஒரு அளவு தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் பொதுவாக ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. அதான் மெட்ரிக் சிஸ்டம். இதை யாரு கொண்டு வந்தாங்க, எதை ரெஃபரன்ஸாக வச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட்? போலீஸ் டிபார்ட்மெண்ட். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நீங்க பிசிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் போய் மறக்காம பாருங்க. ஆமா, பாருங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் யூனிட்ஸ் GLM. அது என்னடா GLM? அப்படி கேளு. G ஃபார் கொஞ்சம் சும்மா இருடா. எங்க டீச்சர்லாம் அப்படி தான சொல்லி கொடுத்தாங்க. G ஃபார் கிராம், L ஃபார், நீ தப்பா தான் சொல்லுவ, நானே சொல்லிடுறேன். L ஃபார் லிட்டர், அப்புறம் M ஃபார் மீட்டர். ஒரு பொருளோட மாஸ் அளக்கிறதுக்கு தேவைப்படுறது தான் இந்த கிராம். அதே மாதிரி ஒரு பொருளோட வால்யூம் அளக்கிறதுக்கு தேவைப்படுறது தான் இந்த லிட்டர். கடைசியா ஒரு பொருளோட நீளத்தை அளக்கிறதுக்கு தேவைப்படுறது தான் இந்த மீட்டர். எனக்கு ஒரு டவுட் கேளு. அதாவது அம்மா பெரிய யானை அளக்கிறதுக்கும் தம்மா துண்டு பூனை அளக்கிறதுக்கும் இந்த ஒரு கிராமம் மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா? என்னடாப்பா வயசாகுது உனக்கு, புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குற? நீ யோசிச்ச மாதிரி தான் நிறைய மேத்தமேட்டிஷியன்ஸ் யோசிச்சு சின்ன மாசு அளக்கிறதுக்கும், மீடியமான மாசு அளக்கிறதுக்கும், பெரிய மாசு அளக்கிறதுக்கும் யூனிட்ஸை பிரிச்சு வச்சிருந்தாங்க. இதை அவங்க மாசுக்கு மட்டும் வைக்கல, பெரிய தூரத்தையும் சின்ன தூரத்தையும்
பெரிய அளவையும் சின்ன அளவையும் அளக்கிறதுக்கு யூனிட்ஸை பிரித்து வச்சுருந்தாங்க. அப்படியா? ஆமாம், என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க, கொஞ்சம் சொல்லு கேட்போம். அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னடா இது? நடிகர் கமலஹாசன் இருக்கார்ல, அவர் யூஸ்வலாக சாக்லேட் மில்கே குடிக்க மாட்டாராமா. என்னடா சொல்கிற? சாக்லேட் மில்க் குடிக்க மாட்டாரா? ரொம்ப நல்லா இருக்குமே. டேய், எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டோம், இதே ஏன்டா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் கூட தான் சப்போட்டா ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டா இருக்கேன். அதில் ஒரு விஷயம் இருக்குடா. என்ன விஷயம்டா? நான் சொன்னதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லி பார்ப்போம். சாரி மிஸ்டர் ராக்கி, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், அதனால் நீயே சொல்லிடு கேட்போம். கமல்ஹாசன் doesn't usually drink chocolate milk. இதில் என்னடா மேட்டர் இருக்குது? இதில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ப்ரிஃபிக்ஸ் தான். K ஃபார் கிலோ, H ஃபார் ஹெக்டா, D ஃபார் டெக்கா, U ஃபார் யூனிட். யூனிட்டுங்கிறது இந்த பேசிக் யூனிட்டு, கிராமு, லிட்ரு, மீட்ரு இதெல்லாம். D ஃபார் டெசி, C ஃபார் சென்டி, M ஃபார் மில்லி. இதெல்லாம் தான் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ரிஃபிக்ஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போது பேசிக் யூனிட் மீட்டர் கூட கிலோவை சேர்த்துக்கிட்டோம்னா அது கிலோமீட்டர். இதுவே கிராம் கூட சேர்த்துக்கிட்டா கிலோகிராம். பெரிய மாசு இல்லை ரொம்ப தூரம் இதெல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுவே சின்ன சைஸில் இருக்கிற எதையாவது மெஷர் பண்ணணும்னா இந்த சென்டி, மில்லி இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போது இந்த மெட்ரிக் கன்வர்ஷன் சார்ட்டை பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இந்த சார்ட்டில் பேசிக் யூனிட் அப்படிங்கிற இடத்துல மீட்டர், லிட்டர், கிராம் இதில் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டாக மாற்றணுன்னா அதுக்கு டிவைட் பண்ணணும். அதுவே பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டாக மாற்றணுன்னா மல்டிப்ளை பண்ணணும். இப்போ யாராவது 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிராம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருசுலேருந்து சின்னது வரும். ஸோ அதை ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி, அப்புறம் இன்னொரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி, அப்புறம் இன்னொரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 1000 கிராம் அப்படின்னு கிடைக்கும். அதுவே 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்னதுலேருந்து பெரிய யூனிட்டுக்கு போகிறோம். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணி இன்னொரு 10ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போது 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ இந்த படிக்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாம் ஈஸி. ஓஹோ, படிக்கட்டை வச்சுக்கிட்டு படிப்பு சொல்லி தரீங்களோ? ஆமாம். சரி, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு? இருக்கே. என்ன டவுட்டு? அதாவது ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்னு சொல்றாங்கல்ல. ஆமா. அந்த டன்னுனா என்னடா? தெரியும், நீ இதைத்தான் கேட்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும். அது என்னன்னா, ஒரு டன்னுனா 1000 கிலோகிராம், அதே மாதிரி ஒரு குவிண்டல்னா அது 100 கிலோகிராம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, பெரிய மாசெல்லாம் டினோட் பண்றதுக்கு கிலோகிராம் யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனா ஒரு கப்பல், பெரிய திமிங்கலம் இதெல்லாம் 1,00,000 கிலோவுக்கு மேல இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக டினோட் பண்ணுறதுக்கு தான் டன்னுன்னு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற 1 இன்ச் அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டர்ஸ். அப்புறம் 1 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 30.48 சென்டிமீட்டர். இதனால் தான் நம்ம யூஸ் பண்ணுற 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை 1 அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் ஒரு இடத்த பார்த்த உடனே இது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அந்த தூணா அது ஒரு 5 அடி இருக்கும் அப்படின்னு எந்த ஸ்கேலும் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுவாங்க. இவங்கெல்லாம் எந்த ஸ்கூல்லையும் மேத்ஸ் படிக்கல, ஆனால் மெட்ரிக் சிஸ்டமை பற்றி இவங்களோட அனுபவத்திலேருந்தே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆமாம், இப்போ என்னதான் சொல்ல வரீங்கோ? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டேய், நீ இன்னும் கடைக்கு போகலையா? ஆமா, இவன் இன்னும் காப்பி தூள்லாம் வாங்கவே போல, இங்கே தான் உட்காந்துருக்கான். பாய், நான் காப்பி தூள் வாங்க தாமா போகிறேன்.